இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்தில் மதுபான விலை உயரப்போகிறது. மதுபான உற்பத்தியாளர்கள் வைத்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ள ஒரு மதுபான தொழிற்சாலைக்கு இத்தனை கோடி என வகைப்படுத்தி மொத்தம் 800 கோடி ரூபாய் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளது என்கிறார்கள் மதுபான தொழிற்சாலைகளை சேர்ந்தவர்கள். தமிழகத்தில் மொத்தம் 20 மதுபான தொழிற்சாலைகள் உள்ளன. அதில் 11 தொழிற்சாலைகள் IMFL எனப்படும் வெளிநாட்டு மது வகைகளை இந்தியாவில் தயாரிக்கும் தொழிற்சாலைகள். 8 தொழிற்சாலைகள் பீர் மட்டும் தயாரிப்பவை. ஒரே ஒரு ஒயின் தயாரிக்கும் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் மது வகைகளை தரச்சோதனை செய்வதற்கு அவற்றை விற்கும் டாஸ்மாக் நிறுவனத்திடம் ஒரு பரிசோதனை கூடமும் இல்லை. தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் மதுபானங்களில் ஒன்றை காவல்துறையின் தடய அறிவியல் துறைக்கு அனுப்பி பெயருக்கு ஒரு சான்றிதழ் பெறுகிறார்கள் மதுபான உற்பத்தியாளர்கள். SNJ ஜெயமுருகன், ஜெகத் ரட்சகன், டெல்லியில் மதுபான ஊழல் புகாரில் சிக்கிய என்ரிகா ஆகிய நிறுவனங்கள் தான் மதுபானங்களை உற்பத்தி செய்கின்றன. கலைஞர் ஆட்சி காலத்தில் உளியின் ஓசை என்ற திரைப்படத்தை தயாரித்து அதன் மூலம் மதுபான உற்பத்தி தொழிற்சாலையை அமைத்த SNJ ஜெயமுருகனிடமிருந்துதான் அதிக அளவில் மது வகைகளை வாங்குகிறது டாஸ்மாக் நிறுவனம். தற்பொழுது பாஜகவில் சங்கமமாகியிருக்கும் ஜெயமுருகன் போன்ற மதுபான தயாரிப்பாளர்கள் தாவேகா ஆட்சிக்கு முன்பு தாங்கள் தயாரிக்கும் மதுபானங்களில் ஒரு பெட்டிக்கு 50 ரூபாய் என ஆளுகின்ற அரசுக்கு கொடுத்து வந்தார்கள். அப்படி கொடுக்கப்படும் தொகையை எந்த கணக்கிலும் மதுபான உற்பத்தியாளர்களால் எழுத முடியாது. சட்டப்படி கணக்கில் வராத அந்த பணம் ஆட்சி காலத்திலிருந்தே எழுதப்படாத கட்சி நிதியாக அரசுக்கு போய் கொண்டிருந்தது. தாவேகா ஆட்சி அமைந்ததும் இந்த மதுபான உற்பத்தியாளர்கள் கொடுத்து வந்த தொகையில் தான் முதலில் கை வைத்தது. IMFL மது பாட்டில்களுக்கு கொடுத்து வந்த 90 கோடி ரூபாய், பீர் பாட்டில்களுக்கு கொடுத்து வந்த 40 கோடி ரூபாய் என கூடுதல் செலவு என காட்டப்பட்ட 130 கோடி ரூபாயை அரசுக்கு செலுத்த வேண்டுமென தாவேகா அரசு உத்தரவிட்டது. மது உற்பத்தியில் 180 மில்லி மொலாசஸ் ஆல்கஹால் பாட்டில் சாராயத்திற்கு அடக்க விலை 20 ரூபாய் தான். அதை 200 ரூபாய்க்கு விற்பதால் வருடத்திற்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலாகவே அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது. உற்பத்தியான இடத்திலிருந்து டாஸ்மாகின் 40 குடோன்களுக்கு சரக்குகளை கொண்டு செல்வதற்கு சொந்தமாக ஒரு லாரி கூட டாஸ்மாகிடம் இல்லை. லாரிகள் தொடங்கி கடைகள், பார் வரை அனைத்தும் தனியார் மயம்தான். இந்த நிலையில் டாஸ்மாக் நிறுவனம் வருடத்திற்கு 136 கோடி ரூபாய் இழப்பு என 11,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறது. இப்படி அனைத்துமே தனியார்மய கொள்ளை என்கிற அடிப்படையில் தான் தமிழகத்தின் மதுபான விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் மதுபான உற்பத்தி துறையைச் சேர்ந்தவர்கள். சாதாரண மருந்து கம்பெனி விற்பனையாளரை தனது மருந்தை பிரபலப்படுத்த மருத்துவர்களை வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கு அழைத்துச் செல்லும் காலம் இது. வணிக விரிவாக்கம் என சொல்லப்படும் இந்த கலைக்கு மதுபான உற்பத்தியாளர்களும் விதிவிலக்கல்ல. அவர்கள் ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஏகப்பட்ட பணம் கொடுத்து அவர்களை குசிப்படுத்த தவறுவதில்லை. தாவேகா ஆட்சி அமைந்தவுடன் 130 கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டுமென அவர்கள் உத்தரவிட்டதை தொடர்ந்து மதுபான அதிபர்கள் ஒரு பெரும் தொகையை வளர்ந்தவர் மூலம் தாவேகா அரசுக்கு கொடுத்தார்கள் என செய்தி பரவியது. டாஸ்மாக் பணியாளர்களுக்கு முறையான ஊதியம் இல்லை என நாங்கள் பல வழக்குகளை தொடர்ந்துள்ளோம். ஒவ்வொரு வழக்கிற்கும் எதிராக சுப்ரீம் கோர்ட் வரை சென்று போராடும் டாஸ்மாக் நிர்வாகம் சமீபத்தில் 717 கடைகளை மூடியதாக அறிவித்தது சுத்தமான ஏமாற்று வேலை என்கிறார் டாஸ்மாக் CITU தொழிற்சங்க தலைவர் தோழர் திருச்செல்வம். மதுபான உற்பத்தி மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டது. அதனால் மதுபான விலைகளை உயர்த்த வேண்டுமென மதுபான உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைக்க ஒரு கம்பெனிக்கு இவ்வளவு கோடி என நிர்ணயித்து 800 கோடி ரூபாய் தாவேகா அரசுக்கு கட்சி வள நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. வளர்ந்தவர் மூலம் இந்த தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் மதுபான விலை உயரும். மதுபான கடைகளை தனியார் மயமாக்கி பார்களை, கடைகளை ஏல முறையில் கொண்டு வந்து தனது கட்சிக்காரர்களை சாராய கடை அதிபர்களாக மாற்றும் திட்டத்தையும்
தாவேகா அரசு பரிசீலித்து வருகிறது என்கிறது தலைமைச் செயலக வட்டாரங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.